பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய புஸ்தகம் என்பது ஒரு அதிசயமான புஸ்தகமாக இருக்கிறது. அதிசயம், இந்த புஸ்தகம் ஒரு அதிசயம். இதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புஸ்தகத்தை குறித்து இருக்கிற மிகப்பெரிய விசேஷமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க, செத்து போகிற நிலைமையில் இருக்கிற ஒரு ஆத்துமாவை அப்படியே புதுசாக்கிடும். கண்கள் புதுசாகும், நாவு புதுசாகும், பற்கள் புதுசாகும், உதடுகள் புதுசாகும், நம்முடைய இருதயம் புதுசாகும், ஆத்மா எல்லாம் அப்படியே உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு ஆச்சரியம். அதுதான் அதிசயம். கர்த்தருடைய வேதம் அதிசயம்னா, தாவீது ராஜா போன வீடியோவில் பார்த்தோம்ல, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலாம். அதிசயமாக இருக்கும். இந்த உலகத்தில் எந்த புஸ்தகத்துக்கும் அந்த வல்லமை கிடையாது. இப்போ திருவிழியத்துக்கும் பரிசுத்த வேதாகமத்துக்கு இருக்கிற விசேஷமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மாவை புதுசாக்கிடும். அப்படியே நம்ம ஆளே ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னடா இப்படி இருக்குது இந்த புஸ்தகம்ட்டு ஆச்சரியப்பட்டு போவீங்க. அனுபவித்து இதெல்லாம் எழுதுகிறோம், சும்மா கிடையாது. அனுபவித்து இதெல்லாம் சொல்கிறோம், அனுபவத்தில் சொல்கிறது. இது இப்போ புஸ்தகம் வீட்டில் எங்கே சிலர் வீட்டில் காணோம். திருவிழியமாக வச்சுருக்க மாட்டீங்க, பரிசுத்த வேதமாக வச்சுருக்க மாட்டீங்க. வச்சுருந்தாலும் அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு, அதை பயன்படுத்த தெரியணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதிசயமாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டீங்க. விசேஷம் ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுனா என்னது? ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டீங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிழியமும் பரிசுத்த வேதாகமும் பாகம் 10. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 119 7, 8, 9, 10. திருவிழியத்தில் சங்கீதம் திருப்பாடல்கள் 19 7, 8, 9, 10. இதில் இந்த கர்த்தருடைய வேதத்தை குறித்து என்ன போட்டிருக்குது? நம்ம வேதத்தினுடைய இந்த வேத புஸ்தகத்தினுடைய வேத புஸ்தகத்தை குறித்து இந்த திருவிழியமும் பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம். இதை உபதேசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கல. அந்த புஸ்தகத்தை குறித்து, ஆண்டவருடைய புஸ்தகத்தை குறித்து ஆண்டவரே என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய 7, 8, 9, 10 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற அதிசயம். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது. பேதையை ஞானியாக்குகிறதுமாக இருக்குது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சியெல்லாம் பேதையாக இருக்கிறவங்க ஞானி ஆகிடுவாங்க. இதை கேட்குறவங்களும் சொல்கிறவங்களும் ஞானி ஆகிடுவாங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயத்தின்படி வாழ்ந்தால் இருதயம் சந்தோஷமாகிடுமா. கர்த்தருடைய நியாயம் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற கோடிக்கணக்கான நம்ம இந்த உலகத்தில் மொத்த முழு உலகத்துலேயும் பார்த்திங்கன்னா 350 கோடி அல்லது 300 கோடி தான் கிறிஸ்டியன்ஸு திருவிழியத்தையும் பரிசுத்த வேதாகமத்தையும் பயன்படுத்துகிற மக்கள் இருக்கிறாங்க. மீதி பேரெல்லாம் இதனுடைய பயன்பாடு தெரியாது. இந்த சாட்சி, கர்த்தருடைய சாட்சி, இது இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்றது தெரியாது. ஆத்மாவுக்கு புதுசாக்குதுன்றது தெரியாது. இதில் நித்திய வாழ்க்கைக்கு உரியதான இதெல்லாம் இருக்குதுன்றது தெரியாது. முடிவில்லாத வாழ்க்கையை கொடுக்கறது. எல்லாம் செத்துருவோன்னு ஒரு பயத்தில் இருப்பாங்க. இந்த புஸ்தகத்தினுடைய விசேஷமே என்னது? சாவ மாட்டோன்ற தைரியத்தை கொடுக்கறது தான் இந்த புஸ்தகம். நாம் பிழைத்து கொள்வோம், மரித்தாலும் பிழைத்திருப்போன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம 8வது வசனத்தில் வாசிக்கணும்.
கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கண்ணு மங்களாயிருச்சுன்னு சொல்லி கண்ணாடி போட்டுக்கிறோம் பாருங்கள். 30-40 வயசுலேயே கண்ணாடி போட்டுக்கிறோம் இல்லையா? இங்கே பாருங்கள், கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறதாம். கண்ணை தெளிவிக்குது. கண்ணே மங்களாக இருக்காது, தெளிவாயிடும் கண். இது தியானிக்க ஆரம்பித்தா அதான் அதிசயம். இது அதிசயமான புஸ்தகம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. தேன் போல் இருக்குதான் கர்த்தருடைய புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேனிலும் தேன்கூட்டிலும் இருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறதாம். பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக இருக்கிறது. கர்த்தருடைய நீதி நியாயங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக. இந்த புஸ்தகத்தை வாசிக்க தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உடலுக்கு. இந்த உலகத்திலே பாலும் தேனும் எவ்வளோ உடலுக்கு நல்லது. இந்த பாலும் தேனும் சாப்பிட்ற மாதிரி இந்த திருவிழமும் பரிசுத்த வேதாகமும் பாலும் தேனும் உடலுக்கு சாப்பிட்ற மாதிரி ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இது. ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைங்க. அவ்வளோ இனிப்பு இது. இதில் இருக்கிற இனிப்பானதை தான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன். இதில் இருக்கிற கசப்பை தள்ளிட்டு இதில் இருக்கிற எது கசகம் தெரியுமா? சத்தியத்தை சிலருக்கு புரியாத விஷயங்களை நம்ம சொல்லியிருந்தோம்னா அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு தான் கசப்பாக இருக்கும். ஆனால் இந்த புஸ்தகம் புரிந்து கொள்ளுகிறவங்களுக்கு அவ்வளோ இனிப்பு. உடலெல்லாம் தேன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பாலும் தேனும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே இதில் பாருங்கள், திருவிழியத்தில் அதே வசனங்கள் பாருங்கள். திருப்பாடல்கள் அதே 19வது திருப்பாடல் 7லேருந்து நம்ம வாசிக்கிறோம். 7, 8, 9, 10. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கிறது. அதான் உயிர் ஊட்டுறது. பழச்சிக்குவோம், நல்ல சந்தோஷமாக இருக்கும், ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும் பாடி, ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம். ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. இதயத்தை மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னிலும் பசும்பொன்னிலும் மேலாக விளைமிக்கவை. தேனிலும் தேன் அடையினின்று சிந்தும் தெளிதேனிலும் இனிமையானவை. இந்த தேனை சாப்பிட்டு பாருங்கள். திருவிழியம் பரிசுத்த வேதாகமாக உங்கள் வீட்டில் இருக்கிற தேன் கண்ணு மங்களாக இருக்காது. 30-40 வயசுக்கெல்லாம் கண்ணாடி போடவே மாட்டீங்க. நான் சொல்லுகிறதெல்லாம் சத்தியம். கண்ணாடியே உங்களுக்கு தேவைப்படாது. கண்ணெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். படித்து பாருங்களேன் உட்காந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிவி, சினிமா, சீரியலுக்கு கொடுக்குற நேரம் உடலை கெடுத்துரும். அதெல்லாம் அது வெளிச்சம் வேறு, இது வெளிச்சம் வேறு. முகமெல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். பைபிள், அந்த திருவிழியத்தையும் பரிசுத்த வேதாகமத்தையும் நீங்கள் படிக்க நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. உங்கள் முகமெல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். டிவி, சினிமா விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இதுக்கு மாறி பாருங்களேன். அது கொஞ்சம் அதை நான் சுத்தமாக விட்டுருங்கன்னு நான் சொல்ல முடியாததுனால நான் இதை சொல்கிறேன். அது சுத்தமாக விட்டுருங்கன்னு நான் விட்டுட்டா ரொம்ப நல்லது. உங்களால் முடியாதுன்றதுக்காக நான் என்ன சொல்கிறேன், அது கொஞ்சம் பார்த்துங்க. அதிலே முழுசாக இறங்கிட்டாதீங்க. இதில் முழுசாக இறங்கினீங்கன்னா கண் தெளிவாக இருக்கும், பளிச்சுன்னு ஆகிடும். கண்ணெல்லாம் கண்ணாடியே போட மாட்டீங்க. 100 வயசு வரைக்கும் கண்ணாடி போட மாட்டீங்க. இதெல்லாம் கேரண்டியாக ஆண்டவர், இதை மட்டும் கேரண்டியாக நீங்கள் நம்பலாம். டிவி வாங்கும்போது அவன் சொல்லுவான் 5 வருஷம் வரும், 10 வருஷம் வரும். ஆனால் இந்த புஸ்தகத்தை குறித்து நான் சொல்லுவேன், 100 வயசுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் 100 வயசு வரைக்கும் கண்ணாடியே போட மாட்டீங்க. அந்த மாதிரி புஸ்தகம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். உங்கள் கண்களை திறந்து இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களாக நீங்கள் பார்க்கணும்.
இதை உங்களுக்கு முழுசாக உங்கள் ஆவி ஆத்மா சரீரெல்லாம் ஆண்டவரோடு இணையணும். அவ்வளோ பேரின்பம். இயேசு கிறிஸ்துனா பேரின்பம். அவரோட இணைக்கிற புஸ்தகம் இது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.